अनिच्छन्नप्येवं यदि पुनरितीच्छन्निव रजस्तमश्छन्नश्छद्मस्तुतिवचनभङ्गीमरचयं तथापीत्थं रूपं वचनम् अवलम्ब्यापि कृपया त्वमेवैवं भूतं धरणिधर मे शिक्षय मनः अनिच्छन्नप्येवं यदि पुनरितीच्छन्निव रजस्तमश्छन्नश्छद्मस्तुतिवचनभङ्गीमरचयं तथापीत्थं रूपं वचनम् अवलम्ब्यापि कृपया त्वमेवैवं भूतं धरणिधर मे शिक्षय मनः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्परायै नमः नमः सभायै ரொம்ப ரொம்ப அற்புதமான பத்தியம். எல்லாமே அற்புதம் தான். இல்லை எது நம்ம அற்புதம் சொல்லணும் திருப்பி அதே தான் சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம் இது. பகவான் இப்போ இந்த உரையாடல் நம்ம ஸ்மரிச்சுக்கணும். ஆழ்வாருக்கும் அதாவது ஆளவந்தார் சுவாமிக்கும் ஆச்சாரியருக்கும் பகவானுக்கும் ஒரு சம்வாதம், அதனுடைய ஒரு அந்த கோர்ஸ் ஆஃப் டைலாகில் தான் அந்த பத்தியங்கள் நான் அனுபவிக்க முடியும். இப்போ பகவான் கேட்கின்றாராம், நீர் இச்சாமி அப்படின்னு சொன்னாரே, உண்மையிலேயே என் விஷயத்தில் உமக்கு ஆசை இருக்கா அப்படின்னு திருப்பியும் பகவான் கேட்குறான். ஏன்னா கிளறான். இதுக்கு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். அப்போ ஏன் கிளறுகின்றான்னு சொன்னால், அவ்வளோ தூரம் நமக்கு ஒரு இது வந்துருத்தா, விருப்பம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோ. அப்போ இவர் சாதிக்கிறார், அடியேன் மந்த மனதை உடையவனே, மந்த புத்தி தான். அதனால் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். தேவருடைய முன்பே இந்த விஷயத்தை விஞ்ஞாபிக்கின்றேன். அந்த தைரியம் அடியனுக்கு இல்லை, ஆசை வந்துருத்து. என்னுடைய ஆசை நீர் என்ன பண்ணணும் கேட்டால், நான் சொன்னதை உண்மையாக்கணும். அதான் உம்முடைய வேலை. இப்போ குழந்தை கேட்குறது, குழந்தைக்கு தெரியாது, சின்ன வயசில் சொல்லும், ஏதாவது நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன் சொல்லிட்டு வச்சுக்கோம். அதுக்கு தெரியாமே கேட்கும். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு, அந்த வாத்தியார் இவர்களுக்கு சக்தி இருந்தால் பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கான பாதையை காட்டி பண்ணலாமா இல்லையா? அது மாதிரி அது லௌகிகமான ஒரு அல்ப திருஷ்டாந்தம். இங்கே வரும்போது பகவான்கிட்ட நான் அடியேன்னு சொன்ன அந்த பெருமைக்கு தகுந்த உம்முடைய பெருமைக்கு தகுந்த என் ஆசையை சொல்ல முடியாது. ஏன்னா நீர் உயர்ந்த இடத்துல இருக்கு. ஆனால் இந்த ஆசையை காட்டக்கூடிய வார்த்தைகளை அடியனுடைய மனசில் அப்படி நிறுத்தி உண்மையிலேயே என் அடியனுக்கு இந்த நிலை ஏற்பட வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை. அதுக்கு ரொம்ப அழகாக இந்த பத்தியமே அதை எப்படி இருக்குன்னு கேட்டால், அதை சம்ஸ்கிருதம் வாசித்து கொஞ்சம் படித்தா அந்த சந்தோஷம் வரும் அனுபவிக்கச்சே. அது மாதிரி அனிச்சன்னப்யேவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் தரணிதர அப்படின்னு பதம் போட்டு, ரொம்ப அழகான பதம் அது. தரணிதரன்னு பதம் ஏங்க போட்டுட்டாருன்னா, பிராட்டி அந்த ஹிரண்யாட்சனால் ஜலத்துக்கடியில் கொண்டு போய் அந்த ரஜஸ்லையும் இதுலேயும் கொண்டு போய் வைக்கப்பட்டார். அது மாதிரி ஆள வந்தார். இப்போ அடியேன் அப்படி தான் இருக்கின்றேன். சம்சார சாகரத்தில் ரஜஸ்தான தமஸ்னாலையும் எங்கேயோ கீழே இருந்துட்டுருக்க நீர்தான் அடியனை இப்போது வெளியே கொணர வேண்டும் அப்படின்றதுக்காக தரணிதர பூமி எடுத்த பெருமானே, இந்த அடியவன் ரஜஸ்தமஸ்சன்னஹா ரஜோ மற்றும் தமோ குணங்களால் மூடப்பட்டிருக்கின்றேன். அப்புறம் அனிச்சன்னபி ஏவம் யதி, அதாவது யதி புனக யதி இல்லை யதி தமிழை பார்த்து படித்தா கொஞ்சம் தவறு வந்துடுறது. இது என்னிடத்தில் உண்மையான ஆசை இல்லாமல் இருந்தாலும், எதி புனக இச்சன்னிவ அப்படி இருந்தாலும், உண்மையான ஆசை உடையவர்களைப் போல் இந்த ரஜோதம குணங்களால் மூடப்பட்டிருந்தாலும், அதில் சன்ன சத்மஸ்துதி ஒரு உண்மை மயக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்துதி மாதிரி இருக்குது. ஆனால் வாசல ஸ்துதி இல்லை. அப்படி அரச்சயம், இந்த ஸ்துதியை வச்சன பங்கியும் அரச்சயம் இதையெல்லாம் அடியேன் எழுதினாலும் சொன்னாலும், ததாபீத்தம் ரூபம் வச்சனம் இப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த வச்சனத்தை அவலம்பியாபி கிருபையா இதை நீர் ஆமோதித்து, தொமேவ ஏவம் பூதம் மே சிக்ஷய மனஹா இவ்வாறு என்னுடைய மனதை நீரே திருத்தி அருள வேண்டும் அப்படின்னு இதுக்கு ஒரு மேலோட்டமான அர்த்தம். எதி ஏவ மிச்சசி ததாதே சர்வம் இஷ்டம் சம்பத்யதே அப்படின்னு பகவான் ஆரம்பிக்கின்றானா. இவ்வாறு உண்மையிலேயே நீ விரும்புவாயானால் உமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆனால் சாஸ்திரஜன்ய பரோக்ஷான மாத்திரேன அதுஷ்டதையா அவகதேபி பிரத்யக்ஷ வாசனாவசாத் அந்யத்ர ருச்சனுவிருத்தௌ அசத்கல்ப அஹிருதய பிரார்த்தனா மாத்திரேன எதி முக்திம் தாஸ்யாமி. என்ன அர்த்தம்னா, சாஸ்திரத்தெல்லாம் வாசிச்சுட்டு பரோட்ச ஞானத்தை அடைஞ்சிட்டு இன்னும் நமக்கு ஒரு தோஷமும் இல்லாமல் நன்னா புரிஞ்சிருந்தா கூட, இந்த பிரத்யக்ஷமாக துஷ்டதையான்னு சொன்னால் தோஷத்தோட, அதுஷ்டதையான்னு சொன்னால் தோஷம் இல்லாமல் அவகதேபி தெரிந்திருந்தாலும், பகவான் இப்போ தெரிஞ்சிருந்தாலும், பிரத்யக்ஷ வாசனாவசாத்து நாம் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கணும். பிரத்யக்ஷமான அனுபவம் தான். அந்த அனுபவத்தில் வரக்கூடிய எத்தனையோ ருச்சிகள் நம்ம இடத்துல இருக்குது.
அந்த ருச்சிகள்லாம் பின்தொடர்ந்து அந்த தொடர்ச்சியை நம்மளால் வந்து அதிலிருந்து மீள முடியாமல் ஒரு அஹிருதய பிரார்த்தனாவாக இருந்து கொண்டு எதி ஒருவேளை நான் உனக்கு முக்தியை கொடுப்பேனேயானால் முக்திம் தாஸ்யாமி ததா தவ அனிஷ்டமேவ மயா கிருத்தம். அப்போ உனக்கு நீ விரும்பாதது கொடுத்தா மாதிரி தான் ஆகும், ஆத்மார்த்தமாக விரும்பாதது கொடுத்தா மாதிரி தான் ஆகும் இல்லையா? அதனால் அதற்கு பதிலாக கூறுகின்ற அனிச்சன் நிதி. இதுலேருந்து இந்த கடைசியாக 7 ஸ்லோகங்களில் ரொம்ப அழகான பகவானே சிக்ஷித்து பகவான் ரட்சிக்க வேண்டும்ன்ற ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்ல போகின்றார். எதின்னு எத்யபி இவ்வாறு இருந்தாலும் அப்படின்னு அதுக்கு தாத்பரியம். புனഃசப்த அந்யாபிப்பிராயத்வேபி, புனഃசப்தமானது வேறு அபிப்பிராயம் இருந்தாலும் அதையெல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக சங்கிரகமாக இவ்வாறு அழைக்கின்றார். இதீச்சன்னிவ சாங்கேத்தியம் பரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா அப்படின்னு வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அக விநாசனம். ஒரு வந்து சங்கேதமாகவோ சிரித்து கொண்டோ தவறாகவோ இப்படி எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, வைகுண்ட நாம கிரகணம் இருக்கே அது வந்து நம்முடைய அசேஷமாக நம்முடைய அகத்தை எல்லாம் போக்கிவிடும். ஹரிஹரதி பாப்பானி துஷ்ட சரித்திரப்பி ஸ்மிருதா அப்படின்னு இருக்கே. ஹரியானவன் பாப்பங்களையெல்லாம் போக்குவான். யாருக்குன்னு கேட்டால் துஷ்ட சித்தைரப்பி, தோஷமான சித்தத்தை உடையவர்களுடைய பாப்பத்தையும் அவன் போக்குவான். அதனால் இவ்வாறு இதையெல்லாம் கூறுகின்றார். ரஜஸ்தமச்சன்னஹ ஸ்வகர்மோபாத்த பிரகிருதி குணபூத ரஜஸ்தமோபியாம் ஆவர்த்த ஞானத்தையா யதாவஸ்தித ஸ்வபர பிரகாஷரஹித இது பாவக. என்னுடைய கர்மாவினாலேயே இந்த பிரகிருதி குணமாக இருக்கக்கூடிய ரஜோஸ்தமசனால் ஞானமெல்லாம் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு எதையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றேன். சத்மஸ்துதி வச்சன பங்கீம் அப்படின்னா குகனா பிரயுக்த ஸ்தோத்திர ரூப குட்டில வாக்கிய பிரக்ரியா மித்தியர்த்தக. இதெல்லாம் பொய்யான ஒரு இது வச்சனம், அதையெல்லாம் வைத்துக்கொண்டு குட்டில வாக்கியம் கோணாமனான் இருக்குங்களும் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட தன்னுடைய ஸ்துதியை தானே பரிகாசம் பண்ணுகிறேன். ஆனால் வாஸ்தவத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம். யுத்தம் ரூபம் வச்சனம் அவலம்பியாபி. இவ்வாறு இருக்கக்கூடிய துவய அர்த்தங்களையெல்லாம் இது ஒழித்து வைத்து கொண்டிருக்கின்றது, தனக்குள்ள மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட வியாஜமாக வைத்து இதை அங்கீகிருத்திய இதை ஆமோதித்து ஏவம் வித வச்சன மாத்திரேபிகி யம பய நிவர்த்தி ஸ்மரியத்தை. ஏன் இப்போ சொல்லணும், இப்போ மனசில் அந்தளவுக்கு ஞானம் இல்லாட்டி இதெல்லாம் சொன்னால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால், சொன்னாலேயே வச்சன மாத்திரேபி யம பய நிவர்த்தி ஸ்மரியத்தை, யம பய நிவர்த்தி போயிடும்ன்றதெல்லாம் ஸ்மிருதியில் இருக்கே. கமலனேன வாசுதேவ விஷ்ணு தரணிதர அச்சுத சங்கச்சக்கரபானே இப்படின்னு பகவானை வெளிச்சொல் பகவானை அழைத்தோமையானால் பவசரணம் மிதீரயந்தி ஏ வை தியஜ பட தூரத்தரேன தான் அபாபானித்தின்னு யமனோட வச்சனமா. யமபட இந்த மாதிரி நீ கிட்டக்க போகும்போது யாராவது கமலயன வாசுதேவான்னு பாட்டு இருக்கு பாருங்க, கமலநயன வாசுதேவா. அது மாதிரி விஷ்ணு தரணிதரா அச்சுதா இப்படின்னு யாராவது கூட்டானா அவள் தூரம் வந்துடும். அவெல்லாம் பாப்பம் செய்யாதவர்கள். கிருபையா சுசங்கல்பித யத்கிஞ்சத் யத்கிஞ்ச வியாஜமாத்திர அபேட்சணீய இது ஹிருதயம். கிருபையான்னு சொன்னால் ஏதோ ஒரு வியாஜத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு கிருபையோடு துவமேவ ராகவம் சரணம் கத இது அபரீட்சிதம் வாக்கியம் அவலம்பிய இல்லையா. அவன் வந்து ராகவம் சரணம் கதன்னு சொன்னான், கதகன்னு சொன்னான் விபீஷணன். ஒன்றும் பரீட்சை பண்ணி பார்க்கல. நத்தியஜேயம் கதஞ்சனன் நீ சொன்னியா இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் இதின்னு சொன்னியா இல்லையா? ஆனால் உன்னுடைய வாக்கியங்களை கொண்டே உன்னிடம் பிரார்த்திக்கின்றேன். ஏவம் பூதம் ஸ்வத சர்வஜம் துவாமப்பி விப்ரலப்தும் உத்தியதம் இது அபிப்பிராய. இப்படி இருக்கக்கூடிய என்னை சர்வஜனாக இருக்கக்கூடிய உன்னை கூட அடைவதற்கு ஒரு யோக்கியத்தை இல்லாதவன்னு வச்சுக்கலாம். அதில் தரணிதரன்னு சம்புத்தி சர்வலோக ஹிதைஷின்யா சர்வம் சகையா க்ஷமையா. தரணிதரன் போட்டதுனால பிராட்டி இருக்காதுன்னு உபவி பிராட்டி சர்வம் சகான்னு அவளுக்கு பேர். அவளோட கூட இருக்கக்கூடிய பகவானே அப்படின்னு பொண்ணை பிராட்டிக்கு உண்டான பிரமாணங்கள்லாம் காட்டுகின்றார். மே அந்நேகி சிக்ஷயித்தும் அசக்கியஸ்ய இது பாவக. மற்றவர்களால் எனக்கு சிக்ஷனம் செய்ய முடியாது, நீரே எம்மை சிக்ஷிக்க வேண்டும் அப்படின்னு சிக்ஷய சத்மரகிதம் சமயக் இச்சாயுக்தம் குருஷ்வ. இந்த இது இல்லாமல் தோஷம் இல்லாமல் எல்லா நல்ல இதை மெய்யாக்க வேண்டும், உண்மையாக்க வேண்டும்னு பகவானிடத்தில் பிரார்த்திக்கின்றார் இந்த 59வது பத்தியம் மூலமாக. இப்போ அடுத்த பத்தியம்
பிதாத்வம் மாதாத்வம் தைததனயஸ்த்வம் பிரியசுஹൃத்வம் त्वमेवत्वं मित्रं गुरुरसि गतिश्चासि जगतां त्वदीयस्त्वद्भृत्यस्तव परिजनस्त्वद्गतिरहं प्रपन्नश्चैवं सत्यं सत्यहमपि तवैवास्मि हि भरः पिता त्वं माता त्वं दैततनयस्त्वं प्रियसुहृत् त्वमेवत्वं मित्रं गुरुरसि गतिश्चासि जगतां त्वदीयस्त्वद्भृत्यस्तव परिजनस्त्वद्गतिरहं प्रपन्नश्चैवं सत्यहमपि तवैवास्मि हि भरः. இப்போ இதுக்கு ஒரு சங்கதி சொல்லணும் இல்லையா? இப்போது எதற்காக நான் இதை பண்ணணும்னு பகவான் இப்போ கேட்கலாம். உம்மிடத்தில் இப்போ எல்லாம் பிரார்த்தனைலாம் கேட்டார். உம்மிடத்தில் ஆசை இல்லாத போதும் நானே உம்மிடத்தில் ஆசையை உண்டாக்கி நீ சொன்ன வாக்கியத்தெல்லாம் மெய்யாக்கணும்னு உங்கள் பிரார்த்தனைலாம் பண்ணேன், ரைட்டு. பட் இதையெல்லாம் நான் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சும்மா விளையாட்டுக்கு கேட்குறான். ஏன்னா அவர் வாயிலேருந்து இன்னும் விஷயங்கள் கேட்கணும். அப்போ ஆளவந்தா சாதிக்கின்றார், உயிக்க உண்ணாத உறவு இருக்கணும் இல்லையா? ஒரு ஜீவாத்மாக்கும் பகவானுக்கும் இந்த உறவு ஒழிக்க முடியாதது. பகவான் நினைச்சாலும் ஒழிக்க முடியாதான். அப்படிப்பட்ட உறவை காட்டுகின்றார். பிதாத்வம் மாதாத்வம்னு. இந்த உலகங்களுக்கு நீயே தந்தை, மாதா நீயே தாய், தைத்த தனையக நீயே விரும்பத்தக்க பிள்ளை, அப்புறம் சுஹ்ருத் நல்ல உள்ளம் கொண்ட நண்பனும் நீயே, துவமே மித்ரம் மித்திரன்னு சொன்னால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நண்பன், அப்புறம் குரு ரசி நீயே குரு, கதிகி நீயே உபாயம், அசி ஜகதாம் ஜகத்தானும் அந்த உலகங்களுக்கெல்லாம் நீயே இருக்கின்றாய். त्वदीयः त्वद्भृत्यः तव परिजनः त्वत्परिग्रहं. நான் எப்படி இருக்கின்றேன்னு கேட்டால் உன்னுடையவன், உன்னுடைய அடிமை, உன்னுடைய தொண்டன், அப்புறம் உன்னையே சிறந்த உபாயமாகவும் பிரபன்னஹா சைவம் இவ்வாறு இருக்கக்கூடிய அடியேன். ஆகையால் தவைவாஸ்மிஹி ஹி பரஹா அப்படின்னு சொன்னால், ஆகையால் நான் ஏன் உன்னால் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும்னு. அதனால் நீர் கேள்வி கேட்டாலும் இதற்கெல்லாம் எனக்கு சமாதானம் இருக்கின்ற அழகா ஒரு அனுபவம். एवं स्वचेतः शिक्षणे अन्यानपि सामान्यतो विशेषतश्च बहुविधान् हेतूनः पितैति. स्वचेतशिक्षणे अन्यानपि தன்னுடைய மனதை பகவானே சிக்ஷக்க வேண்டும் என்பதற்கு சாமானியமாகவும் விசேஷமாகவும் பலவிதமான ஹேத்துக்களை கொண்டு கூறுகின்றார் பிதேதி. பிதாத்வம் உத்பாதகஸ்துவம் ஹிதப்பிரவர்த்தகஸ்ச. பிதான்னு சொன்னால் உத்பாதகன், உண்டு செய்பவன், மேலும் ஹிதத்தை பிரவர்த்திப்பவன். மாதாத்வம் சாஹி புத்திரார்த்தம் பூயாம்சி கர்மான் ஞானபமானா பிரிய பிரவர்த்தனசீலாஜ தாதுஷஸ்வம்னு தாயை பற்றி அத்தனை இது. சர்வாதிக பிரீத்தி விஷயத்தையா நிறைய நிஸ்தாரகதையா பிராப்த அவசரேஷு ரக்ஷகதையா தைத்த தனயஸ்துவம். பிரீத்தியும் என்ன? அவன் என்ன பண்ணுறான்? நண்பன் தடுக்கிறான். பாப்பம் செய்யும்போது இது பையனை பற்றி தைத்த தனையாக பிரீத்திக்கு விஷயமாகவும் நிறைய நிஸ்தார கதையா, புத்திரன் பிறந்தால் நரகத்துக்கு போக மாட்டான்னு சொன்ன மாதிரி, அப்புறம் எப்போது சமயம் கிடைக்கிறதோ அவன் காப்பாற்றுவான் இல்லையா பிள்ளை, அதெல்லாம் நீயே. பிரியஸ்சாசோ சுஹ்ருச்சேதி பிரிய சுஹ்ருத்து. பிரியமாகவும் இருந்து கொண்டு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நித்திய ஹிதைஷி. நம்ம பாப்பான் ரக்ஷதி, பாப்பான் நம்மளை பாப்பம் பண்ணும்போது தடுக்கின்றான். ஹிதத்தை எப்போதும் ஹிதத்தை போதிப்பவன் ஹிதைஷி, ஹிதத்தை விரும்புபவன் பிரிய சுஹ்ருத்து. அப்புறம் நிவாச சரணம் சுஹ்ருத்து, இதெல்லாம் உபனிஷத்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே காட்டுகின்றார். துவம் மித்ரம் ஹிதகாரியேஷு சவயசா சர்வரகசிய யோகியஸ்ச மித்ரம் இத்துச்சது. வயசினாலேயும் சவயாக அவன், அப்புறம் சர்வ ரகசிய யோகியன். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய வயசு காலகட்டத்தில் நிறைய ரகசியங்கள்லாம் பகிர்ந்துப்போம். அதனாலேயும் மித்ரன், அதுவும் பகவானே. குரு ரசி சர்வேஷ மிதாதிகாரம் மன்மனாபவ மத்பக்தகன்னு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் குரு அவன் பகவானே. அப்புறம் கதிஷ்சாசி உபாய பிராப்யஸ்சாசி, நீயே உபாயம் நீயே உபேயம். அப்புறம் அதுக்கெல்லாம் அமிர்தசேஷ சேத்துகொன்ன உபனிஷத் வாக்கியங்கள்லாம் எமே வைஷ விழுத்தே தேன லப்யா இதெல்லாம் காட்டுகின்றார். ஜகதாம் இத்தியன பிதாமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகன்னு பகவானுடைய வச்சனத்தை காட்டி ஜகதாம் மொத்த ஜகத்துக்கும்னு. துவதீயக இத்தியாதினா ஸ்வகதான் ஹேத்துனாக. இப்போ தன்னிலத்தில் இருக்கக்கூடிய பகவான் யாருன்னு சொல்லியாச்சு. தன்னிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞாபிக்கின்றார். துவத் சேஷத்த பிரதிபோதவான் அகம் அஸ்மி இது. உன்னுடைய சேஷனாக அடியேன் இருக்கின்ற ஞானத்தை உடையனான அடியேன். துவத் பிருத்தியக உன்னாலேயே ரட்சிக்கப்பட வேண்டியவன், பரிக்கப்பட வேண்டியவன், போஷிக்கப்பட வேண்டியவன். தவ பரிஜனக ஸ்வத் சேவா அருகக சேவா அருகக இயல்பாகவே உனக்கு சேவை புரிவதற்கு அருகத்தை உடையவன். ஸ்துதி ரூப சேவாயம் தொயா நியுக்தஸ்ச. என்ன சேவன் கேட்டால் இப்போ ஸ்துதி செய்வது.
त्वद्गतिः त्वदेक प्रयोजनः நீ உன் பிரயோஜனத்துக்காக அடியேன் இருந்து கொண்டிருக்கின்றேன். அகம் ஈதிஷீம் அவஸ்தாம் தொயைவ பிராபிதः இது பாவः. இவ்வாறெல்லாம் இருக்கின்றனே இந்த அவஸ்தைக்கெல்லாம் உன்னாலேயே நான் அடைவிக்கப்பட்டிருக்கின்றேன். பிரபன்னஸ்ச त्वत्पाद मूलम शरणं प्रपद्ये इति यथा हृदयम अहृदयम वा भावित भरन्यासः. हृदयम वा अहृदयम वा நன்னா உணர்ந்து சொன்னேன்னா உணராமல் சொன்னேன்னா ஆனால் இப்போது நான் பிரபன்னனாக இருக்கின்றேன் அப்படின்னு இதையெல்லாம் கூறி அடியனுடைய இந்த ஏவம் சதி என்னுடைய இந்த ஹீ சப்தத்தை கொண்டு பரஹான்னு சொன்னால் இது ரக்ஷிதவ்யாக त्वया राजन् गर्भभूता स्तपोदनाः इति महर्षि वाक्य प्रकारेण மத் வியாபார நிரபேட்சம் ரக்ஷணீயா. என்னுடைய வியாபாரத்தை எதிர்பார்க்காமல் என்னை நான் உம்மால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு ரொம்ப அழகாக காரணங்கள் எல்லாம் காட்டி பிரார்த்திக்கின்றார். 60வது பத்தியத்தில் ரொம்ப ஒரு கிளைமேக்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், ரொம்ப அழகான ஒரு ஒரு அனுபவம் கிரந்தம் இது. இது அடியேனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிது. இது எந்த விதமான சொல்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லை, நன்னா இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் ஏதோ சொல்லணும்னு ஆசை தான். இப்போ அனிச்சன்னப்பி மாதிரி ஆசை இல்லாட்டி கூட, அதாவது உண்மையான ஆசை இல்லாட்டி கூட இது மூலமாக அனுபவம் ஏற்படட்டுமேன்னு ஏதோ அடியேன் இதில் காரியத்தில் பிரவர்த்திச்சுருக்கேன். அதை பகவானே அதை சரி செய்து இன்னும் மேலும் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலே இன்னும் சந்தர்ப்பம் கிடைச்சேன்னு நான் சொல்லலாம். இப்போ சதிக்கு இருக்கக்கூடிய மத்தியினுடைய எதுவும் மத்தி விகாசமும் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னும் ப்ரிப்பரேஷனாக பண்ணிடணும், அதுக்கும் அவகாசம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் விஞ்ஞாபிச்சுட்டுருக்கேன், அதையும் சொல்லிவிட்டு நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः நமः சபாயை அஸ்மத்குரு பரம்பராயை நமः. நமஸ்காரம்.